இருக்க இடம் இல்லாம பலர் இருக்க எனக்கு படுக்க இடம் தேடி எங்க போக. இருக்க இடம் இல்லாம பலர் இருக்க எனக்கு படுக்க இடம் தேடி எங்க போக. பொறுக்கல்ல நெஞ்சு கொதிக்குதையா, இந்த பாவ கண்ணுனை காண தவிக்குதையா. பொறுக்கல்ல நெஞ்சு கொதிக்குதையா, இந்த பாவ கண்ணுனை காண தவிக்குதையா. என்ன செய்வேன் ஏழை நான், ஏது செய்வேன் ஏழை நான். என்ன செய்வேன் ஏழை நான், ஏது செய்வேன் ஏழை நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு சாபமும் ஆசீர்வாதமாகும். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். என்னாகமம் 22:12. அயல் வீட்டுக்காரர் இருவர் சண்டை போட்டுக் கொண்டனர். அதன் பின்னர் ஒருவரோடொருவர் பேசாதிருந்தனர். ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் மற்றவரின் வீட்டை பார்த்து, ஆண்டவரே, இவர் என்னோடு பேசாதிருந்தாலும் நீர் அவரை ஆசிர்வதியும், காத்துக்கொள்ளும், மீட்டுக்கொள்ளும் என்றெல்லாம் ஜெபிப்பாராம். ஆனால் மற்ற நபரோ தினமும் இவர் தனது வீட்டை பார்த்து, இவர் ஏதோ சொல்லுகிறாரே, அவர் சபிக்கிறார் போலும் என்று எண்ணியவராக, அவர் சொல்வது அவருக்கே போகட்டும் என்று சொல்லுவாராம். இங்கே தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்காக பிலேயாம் அழைக்கப்படுகிறான். தேவன் அவனை தடுத்து அவர்களோட போக வேண்டாம் என்கிறார். மீண்டும் பிலேயாம் தேவனிடம் கேட்டபோது, போ, ஆனால் நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்றார். தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்வதற்காகவே பிலேயாம் புறப்பட்டு போகிறான். அதனால் வழியிலே அவனுக்கு பிரச்சனைகள் பல வந்தன. அவனால் அதை கூட உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவன் பயணித்த கழுதை அதை உணர்ந்து கொண்டது. கழுதை முரண்டு பிடித்த போது பிலேயாம் கழுதையை அடிக்கிறான். கர்த்தர் கழுதையின் வாயை திறக்க செய்து கழுதை மூலமாக பிலேயாமுக்கு எதிராக நின்ற தூதனை குறித்து உணர்த்தினார். நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயற்படும் போது பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை மீண்டும் அவரிடம் கேட்கும்போது சில வேளைகளில் அவர் அனுமதித்தும் விடலாம். அதனால் பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம். எத்தனை முறை பாலாக் பிலேயாமை கொண்டு இஸ்ரவேலரை சபிக்கும்படிக்கு சொன்னாலும் அத்தனை முறையும் பிலேயாம் சொன்ன வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவே மாறின. பாலாக் எடுத்த எந்த ஒரு முயற்சியும் சரிப்பட்டு வரவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லப்படும் எந்த வார்த்தையும் ஒருபோதும் பலிக்காது. அவைகள் ஆசீர்வாதமாகவே மாறும். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களின் சாபத்துக்கு பயப்படுகிறீர்களா? அல்லது உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைக்கிறீர்களா? சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசிர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 3:33. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கவும், எங்களை சபிக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.